ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ ஐயப்பன் பிறந்ததற்கான காரணம் ஏன் என்பதை இந்த சிறுகதை மூலம் பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் மகிஷாசுரனின் தங்கை மகிழ்ச்சி என்னும் அரக்கி தன் அண்ணனின் மறைவுக்கு தேவர்களே காரணம் என்று எண்ணி அவர்களை அழிக்க முடிவு செய்து சக்தியை பெற பிரம்மாவை நோக்கி மகிழ்ச்சி தவமிருந்தாள். மகிழ்ச்சியின் தவத்தை வியந்து பார்த்த பிரம்மா மகிழ்ச்சி முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அரக்கி என்னும் மகிழ்ச்சி, சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த புத்தர்களால் தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டாள். கேட்ட வரம் கிடைத்தது. வரம் கிடைத்த மகிழ்ச்சி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மனிதர்களையும் சித்திரவதை செய்ய தொடங்கினாள். தேவர்கள் இதனை தாங்காமல் பரமேஸ்வரரிடம் முறையிட்டனர். அதனால் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். பம்பா நதியில் ஒரு குழந்தையாக ஐயன் எழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாமல் ஏங்கி வந்த பொழுது இந்த குழந்தையை இறைவன் தனக்கு கொடுத்ததாக எண்ணி நான் வளர்த்து கொள்கிறேன் என்று இந்த குழந்தையை தன் ராணியிடம் கொடுத்தார். ராணியோ கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார்கள். இதுவே முதல் பாகத்தின் கதையாக கூறப்படுகின்றது. இரண்டாம் பகுதி எதற்காக ஐயப்பன் தோன்றினார், யாரை அழிப்பதற்காக என்பதை மற்றும் ஒரு வீடியோவில் காணலாம் வாங்க. ஹலோ கைஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதுக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இது மல்லிகை ஜாமான் சம்மந்தப்பட்ட பொருட்கள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் அவைலபிளாக இருக்கும். இதுக்கான லிங்க் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவே இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.